ஸோ, இன்னைக்கு இந்த கணினி நாடு வீடியோல நம்ம ஃபங்ஷன் ரிட்டர்ன் டைப்ஸ் பத்தி பார்ப்போம். ஓகே, ரைட். ஸோ, இருங்க என்ன வீடியோ நம்பர்ன்னு நான் பார்த்துக்கிறேன். ஸோ, ஓகே. இட்ஸ் 61. ஓகே, ரைட். 61. ஓகே. ஸோ, இப்போ ரைட். இத எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? ஓகே, ரைட். ஸோ, ஐ ஜஸ்ட் புட் ஓகே. 61 1வது வீடியோ. Function return type. Okay, right. So return. Okay, function return. Okay, right. So function returns ன்னு வச்சுக்கலாம். Okay. ஸோ இப்படின்னு ஒரு பேர் வச்சுப்போம். ரைட். மீதி எல்லாம் தூக்கிறது நல்லது. டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கோட் அடித்தா நல்லது. ஓகே, ஸோ அதுதான். ஓகே, இதையும் தூக்கிடுவோம். ஓகே, ஸோ யா நம்மளுடைய சம்பிரதாயம் அந்த ஒரு ப்ரோக்ராம் நேம் இங்கே போடுறது. ஓகே, ஸோ ஓகே ரைட். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இது வேணால் நான் ரீநேம் பண்ணிடுறேன். ஃபங்க்ஷன் டஸ் நாட் ரிட்டர்ன் அப்படின்னு நான் ரீநேம் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ரைட். ஸோ ஃபங்க்ஷன் டஸ் நாட் ரிட்டர்ன். ஓகேங்களா, ரைட். ஸோ ஓகே, டஸ் நாட் ரிட்டர்ன். ஓகே, இதுக்கு சிங்குலர் தான் வரும்னு நினைக்கிறேன். ரிட்டர்ன், யா. ஸோ ப்ரொஃபஷனல் வேர்ல்டில் வந்து இந்த மாதிரி பேரை வைக்கிறதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரும். ஏன்னா அடுத்தவர் படித்து பார்த்தாருன்னா அவங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு. ரைட். ஸோ இங்கே வந்து டெஃப். ஓகேங்களா, ட்வைஸ். அதாவது ட்வைஸ்னால் ரெட்டிப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நம்பருன்னு போடுறேன். ரைட். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து பிரிண்ட் நம்பர் ஸ்டார் 2. ஓகேங்களா, ஸோ இந்த நம்பர் வந்து 2 மடங்கு இது வந்து பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ட்வைஸ். ஓகே, இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே ட்வைஸ் ட்வைஸ் ஒரு 5ன்னு வைக்கிறேனே. ரைட். ஸோ இந்த மாதிரி நான் வைக்கிறேன். ரைட். ஸோ இப்போ வந்து ஐ வில் ஜஸ்ட் ரன் திஸ் கோட். யூவி ரன் 061. இப்போதைக்கு ஒரே ப்ரோக்ராம் தான் 061 இருக்கிறதுனால டேப் அடிச்சா போதும். ஓகேங்களா, 10ன்னு வந்துடுச்சு. சூப்பர். ஓகேங்களா, ரைட். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஓகே, ரைட், இந்த 10 வந்து எனக்கு வேரியபிளில் வந்து நான் கேப்சர் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ இதை வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டு இதை வந்து நான் வந்து ஒரு வேரியபிளில் வந்து நான் கேப்சர் பண்ணணும். ரைட். ஸோ ஓகே, ரைட். ஓகே, இதில் வந்து டபுள்டு நம்பர் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ டபுள் நம்பர் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஏதோ ஒரு நம்பர்னு வச்சுக்கிறேன். நம்பர் அப்படின்னு வச்சு ஓகே, மை நம்பர்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, லுக் இங்கே நம்பர்னு இங்கே வந்து நீங்கள் நம்பர்னு வச்சிங்கனாலும் ஓகேங்களா, இந்த நம்பரும் வேறு. ஓகேங்களா, அது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ ரைட், இந்த நம்பர் வந்து இதுக்குள்ளே மட்டும்தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதெல்லாம் நம்ம பார்ப்போம், அந்த ஸ்கோப்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ அப்படிதான். பட் ஓகே, இப்போ வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மை நம்பர்னு வச்சுங்க. ரைட். ஸோ இங்கே வந்து மை நம்பர் இந்த மாதிரி வந்து எதோ தருது. மை நம்பர் அப்படின்னு நான் வச்சுட்டேன். டபுள் நம்பர். ஓகே, ரைட். இப்போ வந்து நான் இங்கே வந்து நான் இந்த டபுள் நம்பர் வச்சு நான் வேறு ஏதோ பண்ணணும். இப்போதைக்கு நான் வெறும் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். யா, இது வந்து 06102. ஓகே, ஸோ 0 oops uv run 06102. ரைட். ஓகே, ஸோ இப்படின்னு போட்டேன்னா யா இங்கே வந்து 14ன்னு வருது. ஆனால் இங்கே பாருங்க. ரைட். ஓகே, நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இது போட்டு காட்டுறேன். ரைட். ஓகேங்களா, ஸோ
இங்கே ஸ்டார் ஆர் இப்படி நான் போட்டுடுறேன். ஓகேங்களா, இங்கே வந்து டபுள் நம்பர்னு போட்டுறேன். ரைட், ஸோ இங்கே இப்படி போட்டு எஃப் ஸ்ட்ரிங் போட்டு டபுள் நம்பர் அப்படின்னு நான் போட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே 14 வருது, ஆனால் இங்கே டபுள் நம்பர் பார்த்தீங்கன்னா நன்னு வருது. நம்மளுக்கு 14 வந்து வெளில வரவே இல்லை. ஓகேங்களா, அதாவது இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளில வரவே இல்லை. ஸோ இது வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். ரைட், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். இதை மட்டும் எடுக்கணும், இருங்க. ரைட், அதுக்கு முன்னாடி இதை பெருசாக்க முடியுமா? இது நல்லா பெருசாகிட்டு. ரைட், இப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. ரைட், ஓகே. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துப்போம். கேப்சர், சேவ் டு கிளிப்போர்ட். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் இது பண்ணுறதுக்கு வந்து வருவோம். ரைட், இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ட்வைஸ் நம்பர் அப்படின்னு போட்டிங்கன்னா இது என்ன ஆகும்னா, ஆக்சுவலாக இது வந்து எஸ்டிடி அவுட்டுன்னு சொல்லுவாங்க. எஸ்டிடி அவுட்னா இந்த டெர்மினல். ஓகே, இது பேர் வந்து எஸ்டிடி அவுட். ஓகேங்களா, அதுதான் வந்து பிரிண்ட் வந்து பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து 7ன்னு தந்தீங்கன்னா இங்கே வந்து 14ன்னு ஆகுது. இங்கே வந்து இது எஸ்டிடி அவுட். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து போயிடும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து இது போயிடும். இது என்ன கலரில் வைக்கிறது? நீல கலர் வைப்போமா? ஆனால் இளநீலம் வைப்போம். ரைட், ஸோ இதுக்கு வந்து போயிடும். இது ஓகே, பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு போயிடும். இது திக்னஸ்லாம் வைக்க முடியுமா? வைக்க முடியலன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ரைட், ஸோ யா ரைட், ஸோ இதுக்கு வந்து போயிடும். இது வேறு என்ன கலர் வைக்கிறது? நான் சிவப்பு வைக்கட்டுமா? ஓகே, ஸோ இது போட்டுருன்னா இதுக்கு போயிடும். ஸோ இந்த டெர்மினல் தான் வந்து உங்களுக்கு இது. ஸோ இது பார்த்தீங்களா, இது. ரைட், ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட், இது வந்து 02 01 நான் போடுறேன். ரைட், போட்டிங்கன்னா இங்கே வந்து ஓகே, இங்கே 5ன்னு வச்சுருக்கேன், 10. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணோன்னா, இங்கேருந்து வந்து இங்கே டெர்மினலுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ரைட், ஸோ அதுதான் இப்போது நம்மளுக்கு இந்த ரிட்டர்ன் பண்ணுறதுனா, அதாவது இந்த ஒரு வேரியபிளில் வந்து இங்கே கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா, இதுக்கு வந்து பண்ணுறதுனா இதுக்கு வந்து நம்ம வேறு மாதிரி பண்ணணும். அது வந்து எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, ரைட், அண்ட் உள்ளுக்குள்ளே கம்ப்யூட்டரில் வந்து என்ன ஆகுதுன்னு கூட நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வருவோம். ஊப்ஸ், இங்கே வந்து இப்படி வந்துட்டு ஓகே, டூப்ளிகேட். ரைட், கமாண்ட் டி அப்படின்னு போட்டால் டூப்ளிகேட், கமாண்ட் டி அப்படின்னு போட்டால் டூப்ளிகேட் ஆகிடும். இப்போது இங்கே நான் வைக்கிறேன். ரைட், இன்றைக்கி வந்து இதை பற்றி தான், மற்றபடி வேறு எதுவுமே பெருசாலாம் எதுவுமே கிடையாது. ரைட், ஸோ ஓகே, இதில் வந்து ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா, டஸ் நாட்லாம் கிடையாது, ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ். ஏன்னா இப்போ டஸ் நாட் கிடையாது, இப்போ வந்து நிச்சயமாக வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணுச்சு, ரிட்டர்ன்னு ஒன்று பண்ணல, திருப்பி தரல. இது வந்து ஓகே இல்லை, அதாவது நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து என்ன சொல்கிறீங்க, ஓகே லைக் வட்டிக்கு காசு தந்ததுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எங்கேப்பா திருப்பி அது தரேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன்னா, அவர் வந்து சொல்லுவார், நான் கோயிலில் போட்டேன், தர்ம கணக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லுவார் இல்லைங்களா. இது வந்து அப்படி தான். ஓகே, ஆனால் இது எக்ஸாக்டாக தர்ம கணக்குன்னு கிடையாது, இது வந்து வேறு இடத்துக்கு போயிடுச்சு. ஓகே, இல்லைன்னா அவர் வந்து நான் இங்கே சொல்கிறேன், இங்கே தந்தேன்ப்பா அங்கே போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவார், நீ வேணா அங்கே போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது வந்து கிட்டக்கிட்ட அப்படி தான் வச்சுக்கோங்களேன். ரைட், ஸோ அதாவது இது தந்தவர்கிட்ட வர்றதுக்கு பதிலாக வேற எங்கேயோ போயிடுச்சு. ஓகேங்களா, ரைட், ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து இங்கே டெர்மினல் அப்படின்னு வந்து அதுக்கு போயிடுச்சு. ஸோ இது பேர் வந்து எஸ்டிடி அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து இது நம்ம இங்கே நம்பர் இங்கே தந்தோம்னா திருப்பி இங்கே வெளில வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே பிரிண்ட்டுக்கு பதிலாக ரிட்டர்னுன்னு போடலாம். ஓகேங்களா, ரைட், ஸோ இந்த மாதிரி போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம போட்டோன்னா ஓகே ரைட், என்ன ஆகும்னா இது வந்து 03 03 ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா, ரைட், ஸோ இங்கே வந்து நம்ம யூவிலேருந்து ரன் பண்ணுவோம். ரைட், ஸோ யூவி ரன் 061 03 ஓகே, ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா, ரைட், டபுள் நம்பர் 14 வந்துச்சு பார்த்தீங்களா. ரைட், ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது, இப்போது நம்ம வந்து ஓகே லைக் ட்வைஸ் நம்பர் அப்படின்னு தரோம், இங்கே வந்து 7ன்னு தரோம்.
ஓகேங்களா? ரைட். யா. ஸோ ரைட். ஸோ ஓகே. ஸோ இது மாதிரி நம்ம தரோம். ஓகே. நான் இதை என்டையர் ப்ரோக்ராம் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரைட். யா, இந்த என்டையர் ப்ரோக்ராம் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். இல்லை, நான் இது மட்டுமே எடுக்கிறேனே. ரைட். கேப்சர்ன்னு போட்டு ஓகே. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, ஓகே, இதுதான் வந்து நம்ம கம்ப்யூட்டரோடைய மெமரி ரேம். இதில் தான் வந்து பல மெமரி லொக்கேஷன் இருக்கும். ரைட். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி தந்தீங்கன்னா, டபுள் ட்வைஸ் த நம்பர் அப்படின்னு நீங்கள் தந்துட்டு, இங்கே வந்து 7ன்னு வந்து நீங்கள் உள்ளே தந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து என்ன தரீங்க? நீங்கள் வந்து 7 தரீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 7 பெருசாக்க முடியுமா? 7 வந்து நீங்கள் தரீங்க. ஸோ இந்த 7 வந்து என்ன ஆகுதுன்னா, இதோ இங்கே போகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து போகுது. இங்கே போயிட்டு இதோட ரிட்டர்ன் வந்து என்ன ஆகுதுன்னா, ஓகே, மெமரியில் வந்து பல லொக்கேஷன்ஸ் ஏதோ இந்த மாதிரி இருக்கும். ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேங்களா? இப்போ அது போயினே இருக்கும். இப்போ கம்ப்யூட்டரில் இருக்கலாம் கிகாபைட்ஸ் ஆஃப் மெமரி. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 14ன்னு ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த 14 வந்து என்ன ஆகுதுன்னா, ஏதோன்னு ஒரு இடத்துல போய் உட்காருது இங்கே. ஓகேங்களா? மெமரியில் ஏதோன்னு ஒரு இடத்துல போய் உட்காருது. ஓகேங்களா? ரைட். ஸோ 14ன்னு வந்து இங்கே போய் உட்காருது. ரைட். உட்காந்துட்டு இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த மெமரியுடைய அட்ரஸ் தான் வந்து இதுக்கு தருது. டபுள்டு நம்பர் நீ வந்து இங்கே பாயிண்ட் பண்ணு அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இங்கே டபுள்டு நம்பர் இருக்குது இல்லைங்களா? இங்கே டபுள் நம்பர் வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்ன கலரில் வைப்போம்? இது வந்து வேல்யூ இல்லை, அதனால் நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு வேரியபிள், அதனால் வந்து ஒரு ப்ளூ கலரில் வைப்போம். ஸோ இப்போ டபுள் நம்பர் தான் வந்து இங்கே வந்து பாயிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ரைட். ஸோ இங்கே வந்து பாயிண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் டபுள் நம்பர் வந்து நீங்கள் எப்போ அக்சஸ் பண்ணாலும் அது வந்து இங்கே பாயிண்ட் ஆகும். ஸோ 14 அதோடைய வேல்யூ வந்து 14. ஓகேங்களா? இது கம்ப்யூட்டரில் ஏதோ ஒன்று ஒரு அட்ரஸில் இருக்கும். ஓகேங்களா? ரைட். உங்களுக்கு என்ன வேணும் இது ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிடுச்சு. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வந்து அவுட்புட் தந்துட்டு அவ்வளோதான், அப்படியே மறைஞ்சு போயிடுது. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதுதான் வந்து விஷயம். ரைட். ஸோ யா, ரைட். ஸோ இது 2 தான் வந்து இதில் ஒரு முக்கிய டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த டபுள் நம்பர் வந்து ஒரு வேரியபிள் மாதிரி, அதான் வேரியபிள் தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாயிண்ட் ஆகுது. இந்த வேரியபிள் வந்து நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம திருப்பி வந்து இந்த டபுள் நம்பரை நம்ம திருப்பி டபுள் பண்ணலாம், ஒரு 10 வந்து இதோட ஆட் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இதோட ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை. லைக் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கும் இதுதான் வித்தியாசம். பிரிண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அவுட், அதாவது இந்த நிலமையில் வந்து உங்களுடைய டெர்மினல் ஸ்டாண்டர்ட் ஆர்ன்னு போட்டிருக்கேன். ஓகே. STDOUT. ரைட். ஸோ இதுக்கு வந்து அனுப்பிச்சிடுது. ஓகேங்களா? இதுக்கு வந்து அனுப்பிச்சிடுது. ஓகே. ஸோ இது வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரியும், பட் ப்ரோக்ராம்க்கு வந்து இது பிரயோஜனம் இல்லை, அதாவது திருப்பி தராது. ஓகேங்களா? பட் ஆனால் இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இது வந்து நம்மளுக்கு ஒரு தூக்கி இந்த நம்பர் உள்ளே வருது, இங்கே 14வது, இங்கே ரிட்டர்ன்னா ஒரு மெமரி லொக்கேஷனில் போகுது. இந்த மெமரி லொக்கேஷன் தான் வந்து இந்த டபுள் நம்பருக்கு வந்து அது பாஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டபுள் நம்பர் வந்து அந்த மெமரி லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ வேரியபிள்னாலும் இப்படி தான். ஒரு A = 5 அப்படின்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். ஸோ இங்கே ரிப்பலில் வந்து ஓகே, லைக் இது வந்து போடுவோம். ரைட். oops, நியூ ஃபைல் இல்லை, நியூ டெர்மினல் வந்து யூவி ரன் பைத்தானுன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பைத்தானு. ஓகேங்களா? ரைட். ஸோ இங்கே வந்து A = நான் 5 அப்படின்னு நான் போட்டேன்னா என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலாக 5ன்னு வந்து ஒரு மெமரியில் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டர் மெமரி லொக்கேஷன் வச்சுக்கோங்க. ரைட். இதுதான் வந்து ரேம். ஓகேங்களா? இதுதான் ரேம் ஸ்டிக்கில் இருக்கிறது தான் வந்து நான் இங்கே இந்த மாதிரி போட்டிருக்கேன். ரைட். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் மெமரி வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து இங்கே இல்லை வேறு எங்கேயாவது வச்சுப்போமே. ஸோ இங்கே ஒரு 5ன்னு வந்து உள்ளே ஸ்டோர் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த லொக்கேஷன் தான் நம்மளுக்கு இங்கே ஏன்னு வந்து இருக்குது. இது வேரியபிள்னால வந்து நான் இந்த மாதிரி ப்ளூ கலரில் வச்சுக்கிறேன். ரைட். அண்ட் தென் இதுக்கு வந்து இங்கே வந்து பாயிண்ட் ஆகுது. பாயிண்டர் வந்து நான் ரெட் கலரில் போடுறேன். அவ்வளோதான். ரைட். இதுதான் வந்து நடக்குது. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இங்கே ரிட்டர்ன்ஸும் வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் பண்ணுது. ஓகேங்களா? அந்த மெமரி லொக்கேஷனை நம்ம தரோம். ஸோ இந்த மை நம்பர் = 7னா கூட என்ன நினச்சிக்கலாம்னா, இந்த 7 ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது கம்ப்யூட்டர். அந்த மெமரி லொக்கேஷன் தான் போய் இங்கே வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ
யா. ஸோ இதுதான் வந்து ரிட்டர்ன் அண்ட் ஃபங்ஷனுக்குள்ள வந்து வெறும் பிரிண்ட் போட்டு முடிக்கிறதுக்கு வித்தியாசம். ப்ரொஃபஷனல் பைத்தானில் வந்து நிறைய ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் தான் பண்ணும். கடைசியில் ரிசல்ட்டு தான் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ரைட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது கார்த்திகேயன்.